the everybody bounce daily. The one on the everybody. வணக்கம் நண்பர்களே. 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி, பெரிய வீல், லாங் சீட், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி, செயின் டிரைவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து S110 பற்றி பேசுகிறதுக்கு இருக்குது. அதையும் தாண்டி மெயினான விஷயம் நம்ம ஊர் பிராண்டுங்க, அவென்டோஸ் எனர்ஜி. நம்ம சென்னை பேஸ்டு கம்பெனி. நம்ம டெல்லியில் நடந்துகிட்ருக்க பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா S110 அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி, இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் வந்து என்ன, இந்த வெஹிக்கிள் யாருக்கான வண்டி, ஏன்னா டிசைனே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு. ஸோ டீட்டெயிலாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஒரு நம்ம ஊர் வண்டி, ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு நல்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்க தான் நிறைய யூனிக்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல இந்த S110 பற்றி, இந்த வண்டியோட டிசைன் பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் வந்து நல்லா பெரிய ஹெட்லைட்டுங்க. நமக்கு வந்து நம்ம அந்த ரிக்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெட்லைட் மவுண்ட் வந்து பிளாக் கலரில் வருது. வண்டி ப்ளூ இருக்குது, அந்த ப்ளூக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கொடுக்குறாங்க. பெரிய ஹெட்லைட்டு. ஸோ நல்லாயிருக்கு. மட்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பைக்ஸ் டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வண்டியோட டிசைனே வந்து ஒரு பைக்கு ஸ்கூட்டர் கம்பைன் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கில் வர மாதிரி வந்து மட்கார்ட் இருக்குது. அதேமாதிரி வீலும் பார்த்திங்க அப்படின்னா 17 இன்ச்சில் வந்து கொடுக்குறாங்க. ஜெனரலாக ஸ்கூட்டர் செக்மெண்ட் அப்படிங்கிறப்ப 14 போவாங்க, அதை தாண்டி போக மாட்டாங்க. மல்டி பர்பஸ் வண்டி அப்படிங்கிறப்ப 16 போவாங்க. பட் இந்த வண்டியில் S110ல் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சில் வந்து நமக்கு வந்து வீல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூட்டர் மாதிரி இல்லை, ஒரு பைக்கில் இருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கில் ஸ்விட்ச் வந்து வருது. ரைட் ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கில் ஸ்விட்ச் கீழே வந்து ஜாய்ஸ்டிக் டைப்பில் வந்து ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் மோடும் நமக்கு வந்து வண்டியில் வந்து வருது. இன்பில்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைட்லன்னு பார்க்குறப்ப நமக்கு ஹை பீம், லோ பீமுக்கான ஸ்விட்ச் வருது. ஹாரனுக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து பைக் டைப்பில் வந்து வருது. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து பைக்கை பேஸ் பண்ணியிருக்கு, சில விஷயங்கள் வந்து ஸ்கூட்டரை பேஸ் பண்ணி வந்துருக்கு. ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட சீட்டை பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணுங்க. லாங் சீட்டுங்க. ஸோ சீட் வந்து நீளமாக மட்டும் இல்லை, அகலமாகவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்க கம்ஃபர்டபுளாக வந்து போகலாம், தாராளமாக உட்காந்து போகலாம். ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க, ஒய்ஃபு குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும், ஈஸியாக அழைச்சிட்டு போக முடியும். அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, கேக் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரியர் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரியரில் வந்து நம்ம வந்து ஒரு பார்சல் வச்சு கொண்டு போகிற மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரியரில் வந்து நம்ம சேசிஸோடு சேர்ந்து வர மாதிரி தான் கிராப் ரயில் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சின்ன ஒரு கேரியர் செட்டப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரியரில் வந்து வருது. ஸோ சீட்டை தாண்டியுமே கூட நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க முடியும். ஸோ நல்ல சீட் கம்ஃபர்ட் வந்து இந்த வெஹிக்கிளில் நமக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேனல் ஃப்ரண்ட்டில் வந்து வரதுனால இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து திங்ஸ் வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அது வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகும். பட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் மேபி பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என்னென்னா நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பெருசாக வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பைக்கில் வர மாதிரி சீட்டை ரிமூவ் பண்ணி உள்ள ஸ்பேஸ் வந்துருக்கா, ஸ்கூட்டர்ஸில் இருக்க மாதிரி ஸ்பேஸ் வந்துருக்கா. நல்லா பெரிய சீட்டாக கொடுத்துருக்காங்க. சீட்டுக்குள்ளே தான் நமக்கு வந்து பேட்டரி வந்து வருது. அதனால் சீட்டுக்குள்ளே ஸ்பேஸ் வந்து இல்லை, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்பேஷியஸாக நம்ம திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சாரி கார்டுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் வந்து நமக்கு வந்து 2 ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேபி இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும். மெட்டலில் கொடுக்குறாங்க. பெரிய சாரி கார்டு. முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் வச்சுக்கிற மாதிரி ஃபுட் ரெஸ்ட் வந்து வருது. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஹெட் லைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்டைலாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப ஸ்லீக்காக வந்து டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. அதுமாதிரி ரியர்லையுமே மட்கார்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய மட்கார்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது ஃபுல்லாகவே வீலை வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. ஒரு மழை டைம்லலாம் சேர் வந்து பின்னாடி உட்காந்துருக்கவங்க மேலே சில வண்டிகளில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து வரும். பட் இந்த வண்டியில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வந்து வராது. ரியர்லையுமே இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பைக் டைப்பில் வர மாதிரி தான் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பைக்கிலோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து போவோம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ப்ளெண்டருக்கு ஈக்குவலான ஒரு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு 100 to 110 cc பைக்கு ஈக்குவலான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறாங்க. 2.1 கிலோவாட் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டார் வந்து மிட் ட்ரைவ் மோட்டார் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ டாப் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 60 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு வந்து போகும்னு சொல்கிறாங்க. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்க்குறப்ப பேட்டரி வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி கொடுக்குறாங்க. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஒரு அட்வான்ஸ்டு பேட்டரி, ஹீட்டை வந்து நல்லா தாங்கும், லைஃப் சைக்கிள்ஸும் நமக்கு வந்து அதிகமாக வரும். ஸோ
அந்த ஒரு சேஃபான பேட்டரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து 100லேருந்து 130 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும்னு சொல்கிறாங்க. சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து 130 சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் நம்ம ஊர் ரோட்டில் நம்ம வந்து ஓட்டும் பொழுது 100 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் வந்து போகும்னு சொல்கிறாங்க. ஒரு 6 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து சார்ஜ் ஆக டைம் வந்து எடுத்துக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்குங்க. இந்த வண்டியோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸும் 175 mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம ஊர் ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் போகிறப்ப கூட நம்ம கீழே வந்து அடிபடாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வெஹிக்கிளாக ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிளாக பார்த்தீங்கன்னா இந்த S110 அப்படிங்கிறது இருக்கும். வாரண்டி நமக்கு வந்து அல்டிமேட்டாக வந்து கொடுக்குறாங்க. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் 50,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 8 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியிலே இது வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேமாரி செயின் ட்ரைவ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நார்மலாக EVs அப்படின்னாலே நமக்கு வந்து பெல்ட் ட்ரைவ் தான் வந்து கொடுப்பாங்க. பெல்ட் ட்ரைவ் அப்படிங்கிறப்ப லாஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதேமாரி பெல்ட் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து திரும்ப பெல்ட்டை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். செயின் ட்ரைவ் அப்படிங்கிறப்ப அதில் நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கும். பட் மெயின்டெனன்ஸை தாண்டி செயின் ட்ரைவில் வந்து லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து மிட் ட்ரைவ் மோட்டார் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. செயின் ட்ரைவும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். ஓரளவு லாஸ் இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் வந்து 2 காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குறாங்க. பட் வந்து சைஸ் வந்து பெரிய சைஸில் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மல்டி யூட்டிலிட்டி வண்டி அப்படிங்கிறப்போ ஒரு கமர்ஷியலாக லோடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சைஸ் வந்து பெருசாக கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்லையுமே டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. ரியர்லையுமே நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து எல்இடியில் வந்து கொடுக்குறாங்க. அவென்டோஸ் S110 பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ கம்பெனியோட CTO கிட்டே வந்து நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம். வணக்கம் சார். சார் முதல் கொஸ்டின், வெஹிக்கிளோட ப்ரைஸ் என்ன சார்? ஸோ ப்ரைஸ் நாங்கள் டார்கெட் பண்ணுறது வந்து அரௌண்ட் 99,000. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ சப் 1 lakh வெஹிக்கிளாக டார்கெட் பண்ணிருக்கோம். 1 lakh அப்போ நம்மளுக்கு அந்த மாஸ் மார்க்கெட்டுக்கான அப்பீல் இருக்கும்னு சொல்லி ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டர் ஒரு ஆக்டிவாவோட ஈக்குவலண்ட் EV வேரியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ப்ரைஸ் அதுக்கே கம்பேரபிளாக இருக்கிற மாதிரி. ஓகே சார், வண்டி பார்க்குறோம், நல்லா இருக்கு, ஒரு யூனிக்காக டிசைன் பண்ணிங்க. ஓகே, எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி வாங்கலாம், எப்போ கிடைக்கும்? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து வண்டி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் 6 months டைமில் வில் ஸ்டார்ட் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் இனிஷியலாக நாங்களே ஓனாக ஒரு டீலர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுவோம், சென்னை அண்ட் பெங்களூர் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில். ஒன்ஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் எங்களுக்கு வந்து Tier 2 சிட்டிஸ்க்கெல்லாம் போகணுன்னு கூட ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அங்கே வரும்போது இட் பிகம் ஆஸ் அ டீலர் மாடல். ஸோ அங்கே டீலர்ஷிப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதுவும் ஓப்பன் ஆகும். யாராவது இப்போவே டீலர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்கள் வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணி தே கேன் அப்ளை ஃபார் அ டீலர்ஷிப். ஒன்ஸ் நாங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வி வில் ப்ராசஸ் த அப்ளிகேஷன் அண்ட் வில் கெட் ஸ்டார்ட். ஓகே சார், இப்போ எதுவும் நீங்கள் வந்து ப்ரீ புக்கில் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது எப்படி பண்ணலாம்? ப்ரீ இன்ட்ரெஸ்ட் இப்போ ஓப்பனாக இருக்குது. ஸோ யார் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, தே வாண்ட் டு நோ மோர் ஆஃப் த வெஹிக்கல்ஸ், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா வெப்சைட்டில் அவங்களுக்கு தே கேன் கெட் ஆல் த டீடைல்ஸ் ஆன் வெஹிக்கல்ஸ், ஆன் அப்டேட்ஸ் ஆன் வெஹிக்கல்ஸ், எப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாமே டீடைல்ஸ் வந்துடும். ஒன்ஸ் நாங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸ் வி ஹவ் ஜென்ரேட்டட் சர்டன் வால்யூம், அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் அ ப்ரீ புக்கிங் ப்ராசஸ். ஸோ ப்ரீ புக்கிங் இஸ் லைக் அட்வான்ஸ் பே பண்ணி இது பண்ணுறது. விட் வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட். ஸோ நெக்ஸ்ட் 6 months டைமில் இந்த ஃபைனான்ஷியல் இயர் 2025 எண்டுக்குள்ளே வந்துடும் ப்ராடக்ட். எஸ். ஓகே சார், இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி R&D பற்றி சொல்லுங்கள். இப்போ R&D பேஸ்டு ஃபுல்லாகவே நம்ம இந்தியாவா? எஸ், ஃபுல்லாகவே. ஸோ நாங்கள் முழுக்க ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே சென்னையில் தான். ஸோ எங்கள் ஆஃபீஸ் R&D ஆஃபீஸ் எங்கேயும் எல்லாமே எங்கே தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆல்சோ இஸ் லைக்லி ஸ்டார்ட் தேர் ஆர் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். கான்செப்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து இது 2020 ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக வெஹிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஐடியா வந்து வி வாண்டட் டு கிவ் யூ த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்களே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எங்களோட கான்செப்ட் வந்து சிம்பிளாக இருந்தது. லாட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் கலெக்ட் பண்ணோம். என்ன இப்போ மார்க்கெட்டில் என்ன இருக்குது, என்ன தேவை, எது உங்களுக்கு அப்பீல் ஆகும்னு சொல்லி. ஸோ அதில் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னென்னா, நிறைய ஆட்களுக்கு மோட்டர் பைக் பிடிக்கும், ஆனால் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுக்காக ஸ்கூட்டர் வாங்குறாங்க. ஸோ தட்ஸ் அ மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பேசிக்காக வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் போட் அ ஸ்கூட்டர் அண்ட் அ மோட்டர் சைக்கிள். மோட்டர் சைக்கிளோட கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ் எல்லாமே ஸ்கூட்டரோட ரைடபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி, மல்டிபிள் யூஸ் கேஸ் வச்சா இது ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்படி நாங்கள் 2020 ஃபஸ்ட் இந்த வெஹிக்கல் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ 2020 அந்த கோவிட் டைம்லலாம் கூட நிறைய எக்ஸ்டென்சிவாக டெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருந்தோம், நிறைய சேஞ்சஸ், நிறைய அப்கிரேட்ஸ், நிறைய ஐட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அரௌண்ட் 6 or 7 ப்ரோட்டோடைப் நாங்கள் ரெடி பண்ணது, விச் ஹஸ் டன் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். இந்த வேரியண்ட்னா அராய் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ரோட் ரெடி ரைட் நோ. அராய் அப்ரூவலும் முடிஞ்சிச்சு, ஆர்டிஓ தமிழ்நாடு ஆர்டிஓ ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ ப்ரொடக்ஷன். ஸோ ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸ் த வால்யூம்ஸ் அது
we will start the sale. ஸோ இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் நடக்கிற டைமில் வாட் வி ஆல்சோ ரியலைஸ்ட் வந்து இந்த ஒரு வெஹிக்கிளே வந்து எங்களுக்கு நிறைய ஸ்கோப் ஓப்பன் பண்ணுது. யூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியன்ஸ் தட் யூ கேன் லுக் அட், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ். ஸோ அப்போ நாங்கள் ஃபர்தராக டெவலப் பண்ணது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வெஹிக்கிளாக இருக்கும்போது இது ஆக்சுவலாக நாங்கள் பில்ட் பண்ணணும் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் நெக்ஸ்ட் வர வெஹிக்கல்ஸ் தான் இந்த M125 அண்ட் S125. ஸோ இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாலிட்டி மெயின்டைன் பண்ணும். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற மோட்டர், ஸோ இதில் இருக்கிற ஒரு மிட் டிரைவ் மோட்டர் S110, அதே மிட் டிரைவ் மோட்டர் தான் M125லையும் போகும். என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் டிசைன்ட் ஃபார் த M150. இங்கே நீங்கள் பார்க்குறது M125 தான். தேர்ஸ் M150 இன்னொரு வேரியண்ட்டும் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்பெக்குக்காக நாங்கள் டிசைன் பண்ணி ஃபர்தர் இந்த ரிக்வயர்மெண்ட்டு வி ஆர் டவுன் கிரேடிங் இட். ஸோ பேசிக்காக இட்ஸ் அ 5 kilowatt மோட்டர் ஃபார் அ சிஸ்டம். ஸோ அதே M150ல ஃபுல் 5 kilowatt பொட்டன்ஷியல் இருக்கும். இதில் வந்து யூ வில் சி ஒன்லி 2.1 kilowatt பவர். ஸோ இது நாங்கள் சாஃப்ட்வேரில் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஸ் அ கம்பெனி எங்களுக்கு we can launch multiple models quicker. இப்போ இந்த மாடல் எங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 4 years ஆச்சு. பட் த M125 அண்ட் த S125 வந்து சப்சீக்வெண்ட்டாக ஒரு நெக்ஸ்ட் 6 monthsலேயே we can finish. ஃப்ரம் அ டீலர் பர்ஸ்பெக்டிவோ இல்லை கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா we can prioritize on service. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மோட்டர் I am running across multiple vehicles. ஸோ பேசிக்காக அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேர்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டீலர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்கியூஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வெஹிக்கலுக்கு இந்த மோட்டர், அந்த வெஹிக்கலுக்கு இந்த மோட்டர் கிடையாது. அவங்க ஒரு ரெடியாக ஒரு 10 மோட்டர் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா, see one more thing that we are offering is 1 lakh kilometer service life, which means end up component டேமேஜ் ஆகாது. it will run on its own course. பட் எவ்வளோ நம்ம எக்ஸ்டென்சிவாக டிசைன் பண்ணாலுமே there could be some accidents, there could be some misfalls ரோடில் நடக்குது. ஸோ அந்த கேஸில் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேர் இஸ் வெரி கிரிட்டிக்கல். அதுவுமே வந்து ஒரு 2-wheeler இருக்கும்போது 2-wheeler லைக் த எசன்ஸ், நம்மளோட லைவ்லிஹுட்லேயே அதில் எசன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ மினிமல் சர்வீஸ் டைம் இருக்கணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் வச்சிங்கன்னா it affects people a lot. ஸோ அதுக்காக this concept of having a common spare will help reduce அந்த டைம். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக சர்வீசபிலிட்டி எல்லாமே ஈஸியாக முடியும். ஸோ இது எங்களுக்கு எங்கே என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்ததுன்னா, ஃபார் அஸ் டு பி ஏபிள் டு டூ த என்டையர் டிசைன் இன் ஹவுஸ், எங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. வாட் காம்பனன்ட்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணது சரி, அதோட அவைலபிலிட்டி. ஸோ அதர் தேன் த செல் தட் வி யூஸ் இந்த பேட்டரி, மற்றது எல்லாமே இஸ் அப்டெயின்ட் ஃப்ரம் இந்தியா. ஓகே சார், இப்போ நான் கேட்கறது முன்னாடி நிறைய விஷயங்கள் நீங்களா சொல்லிட்டீங்க சர்வீஸ் பற்றி. நான் அடுத்தது அதுக்கு தான் வரேன். இப்போ சர்வீஸ் நம்ம வாரண்டி வரும்போது எஸ், பேட்டரிக்கு 8 years கொடுக்குறீங்க, ஆமாம், 1 lakh kilometers கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃப்ராங்காக கேட்கணும்னா இது ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவா இல்லை சார். ஸோ பாசிபிளா? ஆனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எவ்ரி எலக்ட்ரானிக் காம்பனண்ட் இஸ் கேப்பபிள். நீங்கள் பேட்டரி பொறுத்த வரைக்குமே வந்து இட் இஸ் பாசிபிள். சில சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து எங்களோட பேட்டரி we are able to offer it because of the Tejas design that we are doing. ஸோ Tejas டிசைனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும். ஸோ Tejas stands for தெர்மல், எலக்ட்ரானிக்ஸ், ஜங்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா we can give a good life for the battery. ரெஸ்ட் என்னன்னா, எங்கள் வெஹிக்கிளை we also have a vehicle control unit. ஸோ அது ஒரு செப்பரேட் டிவைஸாக இருக்குது. ஸோ பேட்டரிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பவர் சோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஒரு லோடு இங்கேருந்து ஒரு மோட்டரோ ஒரு ரோடில் போகிற லோடோ இருந்தபோது அது மட்டும் தான் பார்க்கும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் பவர் கொடுக்குறேன், கொடுக்கல, அவ்வளோதான், தட்ஸ் இட். அதுக்குமே இது பண்ண முடியாது. பட் எங்களுக்கு இந்த VCU இருக்கிறதுனால VCUவில் we have a lot of software routines. ஸோ இப்போ மோட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, வெஹிக்கிள் எப்படி ரைட் ஆகுது, செயின் டிரைவோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு செயின் டிரைவ் இருக்கிறனால அதுக்கும் ஒரு மினிமல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம ஸ்ப்ளெண்டர் எல்லா வெஹிக்கிள்ஸ் மாதிரி between a certain period of time you will have to do a maintenance, oiling, slack check பண்ணுறது மாதிரி. ஸோ அது கூட இருக்கும். ஸோ அது இன்கேஸ் இஃப் த கஸ்டமர் டசன்ட் டூ, அப்போ அதுக்கான எஃபிஷியன்சி அஃபெக்ட் ஆகும், உங்களுக்கு ரேஞ்ச் குறையும். ஸோ அது எல்லாமே இந்த VCU மானிட்டர் பண்ணிவிட்டு இட் வில் கிவ் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ இல்லை உங்கள் மோட்டர் இஸ் ஹாட், உங்கள் ஆம்பியன்ட் அதிகமாக இருக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப ஓவர்லோட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இட் வில் இன்ஸ்ட்ரக்ட் த மோட்டர் டு ட்ரா லெஸர் கரண்ட். ஸோ அந்த இதில் வந்து இட் வில் கீப் த பேட்டரி சேஃப். அதை ஓவர் ஹீட் பண்ணுறதோ ஒரு ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதோ அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நமக்கு டிஸ்பிளேல வருமா, இல்லை மொபைல் ஆப்லையா, இல்லை எப்படி நம்ம? ஸோ திஸ் இஸ் டிஃபால்ட்லி டன். ஏன்னா இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து மோட்டர் ஓவர் ஹீட் ஆகுதுன்னு சொல்றதுனால we cannot do anything. But instead the VCU automatically detect it and reduce the power. ஸோ அதை மாடுலேட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து சிட்டியில் ட்ரைவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈவன் தோ நாங்கள் டாப் ஸ்பீட் வந்து 60 km/h இந்த வெஹிக்கிளுக்கு ஆஃபர் பண்ணுறோம்.
60 பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் ஆல் த டைம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சென்னையில் நிறைய டிராஃபிக் இருக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து சிஸ்டம் கேன் மெனிப்புலேட் இட்ஸ் பவர் அவுட்புட். ஸோ ஆப்டிமலாக இருக்கனால அதே மாதிரி வந்து பேட்டரி ரொம்ப ஹீட் ஆகுது, செல் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் இட் வில் ரெகுலேட். மேஜர் காஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கில் வரும். நீங்கள் ஆல்ரெடி வெஹிக்கிள் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ரைட் பண்ணியிருக்கீங்க, பேட்டரி இஸ் ஹாட். இப்போ நீங்கள் கொண்டு வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு உடனே சார்ஜரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சார்ஜருக்கு அந்த இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ தட் இஸ் கன்வென்ஷனல் சார்ஜஸ் இந்த மார்க்கெட். அதனால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ பேட்டரி வோல்டேஜ் லோவாக இருக்குது, இட் ஸ்டார்ட் பம்பிங். ஸோ எங்களுக்கு வந்து சார்ஜர் பர்ஸ்பெக்டிவ்லையும் வி யூஸ் அ கேன் பேஸ் சார்ஜர். ஸோ பேசிக்காக இட் வில் கம்யூனிகேட் வித் பேட்டரி. ஸோ பேட்டரி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா இட் வில் மேக் ஷுர் தட் ஃபுல் கரண்ட் பம்ப் பண்ணாது, ஒரு மார்ஜினல் கரண்ட். ஸோ கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் தென் இல் ஸ்டார்ட் பம்பிங் இன் மோர் கரண்ட் டு இது. ஏன்னா வி ஆர் நாட் ப்ரையாரிட்டைசிங் மச் ஆன் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது, சேஃப் ஆப்டிமல் சார்ஜ். ஸோ திஸ் பேக்கேஜ் டுகெதர் பார்த்தீங்கன்னா இஸ் வாட் இஸ் எனேபிளிங் அஸ் டு கிவ் தட் 8 years வாரண்டி. ஸோ இட் இஸ் நாட் அ மார்க்கெட்டிங் ஃபால்ஸ் வரும்பொழுது ஆட்டோமேட்டடாக அது எல்லாமே வந்து சரி பண்ணி இட்ஸ் நாட் அ ஃபால்ட்னு கிடையாது, ஒரு ப்ரீஎம்டிவாக. ஸோ நீங்கள் செல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக ஹீட் பண்ண விட்டிங்கன்னா இட்ஸ் லைஃப் இஸ் கோயிங் டு இது. ஸோ அந்த ஹீட் ஆகிற கேஸ்க்கே நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். வி வில் ட்ரை டு மேக் சம் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் பிஃபோர் தட். ஸோ அதுக்கும் மீறி இஃப் தேர் ஆர் சம்திங், தேர் ஆர் சேஃப் கார்ட்ஸ் இன் த பேட்டரி, இன் த BMS தட் வில் ப்ரிவென்ட் இட் கோயிங் ஃபார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. The one, everybody,